தல ஷார்ட் வீடியோல இதை பத்தி பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் ரூபியில இந்த ஜிபே இல்ல, அப்புறம் இந்த கிரிப்டோ, இந்த ஆர்பிஐ இஷ்யூ பண்ற இந்த டிஜிட்டல், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரு டவுட் இருந்துனே இருக்குது. இது ப்ராக்டிக்கலி எப்படி யூஸ் ஆகுது, நம்ம லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வரப்போகுது, இது உண்மையாவே சேஃபா, நம்பலாமா நம்ப கூடாதா, இந்த மாதிரி ஏகாப்பட்ட கொஸ்டின் மைண்ட்ல ஓடுதுப்பா. கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. சரிடா, இந்த வீடியோல எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்றேன். See exactly how it works. ஓகேவா? ஆர்பிஐ இப்போ என்ன பண்ண பாக்குறாங்க, ப்ரோக்ராமபிள் மணினா என்ன, பிரைவசில என்ன ஆப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கு, அப்புறம் நம்ம பட்ஜெட்டை எப்படி எல்லாம் எஃபெக்ட் ஆகும், அண்ட் பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம சொல்ல முயற்சி செய்றேன். இது பிரதீப்ஸ் POV. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட். இந்த ஷார்ட் வீடியோல டிஜிட்டல் ஃபைல் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க, அப்போ இந்த யூபிஐ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதெல்லாம் இது எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்டா? இது என்ன, இது இந்த கேஷ், இந்த யூபிஐ, இந்த ரூபின்னு சொன்னீங்க, என்னது? நைஸ், வேலிட் கொஸ்டின். அண்ட் இதை கிளியரா தெரிஞ்சுக்க பாக்கி எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி ஃபால் இன்டு பிளேஸ் ஆகும். 3 விஷயம் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஷ், யூபிஐ அண்ட் ரூபி. இப்போ கேஷ் வந்து கையில இருக்கும், அதை தொட்டு பார்த்துக்கலாம். ஆர்பிஐ பிரிண்ட் பண்றாங்க, அது மேல கவர்னர் சைன் எல்லாம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் வேணாம், இன்டர்நெட்டும் வேணாம், ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேஷ் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் யூபிஐ, அதாவது ஜிபே, போன்பே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்றாங்க, இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ், அப்புறம் ஒரு டிஜிட்டல் பைப்லைன் வச்சுதான் மூவ் பண்றாங்க. அதாவது பேங்க் சர்வரோட டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கேன், டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகும், இன்டர்நெட் இல்லைனா பேமெண்ட் போகாது. அல்டிமேட்லி நம்ம பேங்கோட மணி தான் மூவ் ஆகுது. என்னன்னா யூபிஐ தான் அதோட பைப் மாதிரி. ஸோ அங்கிருந்து பணம் போகாது. அண்ட் 3வது இந்த டிஜிட்டல் ரூபி, இது வேற லெவல். எக்ஸாம்பிள், உங்க போன்ல ஒரு டிஜிட்டல் டோக்கன் இருக்குன்னு வச்சுக்க, அந்த டோக்கன் தான் ஒரு பணம். பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷனல், இன்டர்நெட் வந்து அதுவும் ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ டைரக்ட் பர்சன் டு பர்சன் லைக் அ பிசிக்கல் கேஷ் பட் இன்டு யுவர் போன். சிம்பிளா சொல்லணும்னா கேஷ் பிசிக்கல் டோக்கன், யூபிஐ வந்து மூவ்ஸ் இன்டு பேங்க் மூலியமா ஒரு பைப் மூலியமா மூவ் ஆகுது இல்ல. வந்து பியூர்லி டிஜிட்டல் டோக்கன். டோக்கன் அதாவது அது ஒரு கீவேர்ட், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. டோக்கன் சொன்னா பிட்காயின் கூட தான் டோக்கன் சொல்றாங்க. இது ஏதோ எனக்கு ஏதோ கிரிப்டோ மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன டிஃபரன்ஸ்? வரும்டா, உனக்கு ஃபீலும் வரும், வேற ஏதாவது கூட வரும். டேய், அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. See, பிட்காயின் வந்து நோபடி பேக்ஸ் இட், அது யாரும் அதை பேக்கப் எல்லாம் பண்றது இல்லை. அண்ட் வேல்யூ மார்க்கெட் டிசைட் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ ஒரு 50 லட்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு அது 20 லட்சமா மாறும். ஸோ ஸ்பெகுலேஷன் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த ரூபி இருக்கு பாத்தியா, இது கம்ப்ளீட்லி ஆர்பிஐ பேக்கப் பண்ணுது. இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. ஒரு ரூபி இஸ் ஈக்குவல் டு ₹1 ஆல்வேஸ். இதுல எந்த டிராமாகமாலாம் ஒன்றும் இல்லை. பட் கிரிப்டோ இஸ் அ அசெட் டு இன்வெஸ்ட்னு சொல்லப்படுது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், அது ஒரு பெரிய டாபிக், அது இதுக்குள்ள போட்டு குழப்ப வேண்டாம். 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். புரியுதா? சரிப்பா, இப்போ அது போன எப்பயோ லாஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ டிஜிட்டல் ரூபியை கொண்டு வர போறாங்கன்னு. ஓகே, அதை பத்தி தான் பேசுறோம், எல்லாம் செய்யறோம். இப்போ நேத்து பார்த்தா ஏதோ நம்மளோட பேப்பர் நோட்டை ரீப்ளேஸ் பண்ணி பாலிமர் நோட்ஸை கொண்டு வர போறாங்களாமே. இது என்ன கதை? ஒரு கையில இருக்கிற கேஷை இம்ப்ரூவ் பண்றாங்க, இன்னொரு கையில இருக்கிற கேஷை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏதோ பாக்குறாங்களாமே. இது ஏதோ கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இல்ல? கான்ட்ராடிக்ட், see not exactly, but இது ஆக்சுவலி ஆர்பிஐ ஓட ஸ்மார்ட் மூவ் சொல்லப்படுது. ஓகேவா? இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் பீப்புள் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். புரியுதா? ஆர்பிஐ கேஷ் நாளைக்கே ரீப்ளேஸ் பண்ணாலும் they are building both ஒரு பேரலல் மாதிரி, தண்டவாளம் மாதிரி கொண்டு போறாங்க. இதுல லாஜிக் என்னன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்காங்களா, எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் ஒர்க் ஆகாது. ரூரல் இந்தியால ஃபார்மர்ஸ், அப்புறம் இந்த டெய்லி வேஜஸ் அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு கடை போடுறவங்க, சின்ன சின்ன வெண்டார்ஸ், இவங்களுக்கு எல்லாம் மெயின் என்னன்னா கேஷ். அவங்க ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் த கேஷ். ஸோ இவங்களுக்கு இந்த பாலிமர் நோட்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட டியூரபிலிட்டி, அதாவது அது வந்து ஹார்ட் டு ஃபேக்னு சொல்லப்படுது. பிளஸ் ரொம்ப நாளைக்கு நிற்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த செக்மெண்ட்ல அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்த கேஷ் தான் ஒரு கிங்கா இருக்கும்னு வச்சேன். சரி, அர்பன் இந்தியா
இங்க என்னன்னா பயங்கரமான டெக், ஸ்மார்ட் போன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், டேப் பண்ற கார்ட்ஸ், யூபிஐ கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி டு அடாப்ட் ஃபார் தி ரூபீஸ். இது பெருசா ஒன்றும் இது இருக்காது. அதே செக்மெண்ட்ல கொஞ்சம் டிஜிட்டல் ரூபிக்கு மூவ் ஆகிறதுக்கான மூவ் ஆயிடுவாங்க. டாப் டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்லாம் ஈஸியாடுவாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா பிசிக்கல் கேஷ் மானிட்டைஸ் பண்ண போறோம், பாலிமர் டிஜிட்டல் கேஷை பில்ட் பண்றோம், அதாவது ரூபியில. சரி, இப்போ இது ரெண்டுமே பேரலா இருக்க போகுது. யாரும் இதை ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். ஓவர் நைட்ல இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இது ஒன்றும் November 8, 2016 எல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாலிமர் நோட்ஸோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் சொல்றேன். அது பாரு, இப்போ கரண்ட் பேப்பர் நோட்ஸ்ல 1-2 வருஷம் மேக்ஸ் டு மேக்ஸ் லைஃப் ஸ்பேன். ஆனா பாலிமர் நோட்ஸ்ல வந்து மினிமம் ஒரு 5 years இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் மோரோவர் த காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் ஆக போகுது. அண்ட் இதை கலர் நோட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. ரொம்ப 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 கஷ்டம். அண்ட் லாட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். ஏன்னா ஆஸ்திரேலியால 1988 இதோட ஸ்விட்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் கிட்ட யூஸ் பண்றாங்க. இட்ஸ் a purely proven technology. So when someone says கேஷ் போயிடும், இதான் மேண்டேட்டரி ஆயிடும் அப்படின்னு எல்லாம் யாருன்னா சொன்னாங்கன்னா, சரி அவ்வளோ அளவுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை வச்சுக்க. ஏன்னா ஆர்பிஐ இப்போ என்னன்னா சைமல்டேனியஸ்லி ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்றாங்க, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா போச்சுன்னா இட்ஸ் வெரி ஹெல்தி ஃபார் இந்தியன் எக்கானமின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் எய்தர் அப்படின்னா ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆக போகுது. நைஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. பட் பேனிக் மட்டும் வேண்டாம். பட் அவேர்னஸ் கண்டிப்பா வேணும். இதை பத்தி ஒரு அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம், பார்ப்போம். சரி, பிராக்டிகலி ரூபியை எப்படி யூஸ் பண்ணுவோம்? நார்மல் டே சரியா சாயந்தரம் டீ கடைக்கு போய் டீ கடையில கொடுக்க முடியுமா? இல்ல ஒரு இடத்துக்கு போறேன் ஆட்டோக்காரங்கிட்ட கொடுக்க முடியுமா? இது எப்படி ஒர்க் ஆகுது? ஐ மீன் டெக்னிக்கலி. சோ இதை டெக்னிக்கலி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போமா? சரி, ஸ்டெப் 1, ஆர்பிஐ டோக்கன் கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு 100 ரூபாய் இருக்கு. ரூபி மீன்ஸ் இப்போ ஆர்பிஐயோட டிஜிட்டல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. வேல்யூ வந்து 100 ரூபாய். ஈச் டோக்கனுக்கு யூனிக் ஐடி இருக்கும். இந்த நம்ம நோட்டுல எப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிசிக்கல் நோட் தான் அந்த நோட்ல இருக்கிற இது மாதிரி. ஸ்டெப் 2, அப்புறம் இந்த வேலெட்ல அதாவது வாலெட் ஆப் நம்ம பேங்கோட இன்டகிரேட்டட் இருக்கும்ல, எஸ்பிஐனா எஸ்பிஐயோட ஆப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்பிஐ மேபி ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப் கூட கொண்டு வரலாம். அதுல அந்த ஆப்ல உங்க டோக்கன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஸ்டெப் 3 வந்து பேமெண்ட். இப்போ நீ கேட்ட மாதிரி டீ ஷாப்ல இந்த ரூபி கொடுக்க முடியுமான்னு, அந்த ஷாப்போட வேலெட் அட்ரஸ்க்கு ஒரு டோக்கன் அனுப்பலாம். டன். எந்த ஓடிபி தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த சுத்திட்டே இருக்கும் போது முக்கியமா இன்டர்நெட் இல்லாமையே இது ப்ளூடூத் இல்லைன்னா அந்த என்எஃப்சின்னு சொல்லப்படுற அந்த டைரக்ட் ஃபோன் டு ஃபோன் லைக் ஹேர் ட்ராப் அந்த மாதிரி போகும். பட் ஆனால் காசு. அண்ட் ஸ்டெப் 4 வந்து ஷாப்கீப்பர் சைட்ல இருந்து பார்த்தா டோக்கன் ரிசீவ் ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலவு பண்ணிக்கலாம். அவங்க பேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி பேலன்ஸ் அட் எனி டைம் அவங்க செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆஃப்லைன் கேப்பபிலிட்டிஸ். அதாவது இந்த மேசிவான இப்போ இருக்கிற ஒரு பாப்புலேஷன் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சிக்னல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமா? என்ன சொல்றது, சில ஹில் ஸ்டேஷன்ஸ் மேலாம் போனா டவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. இன்னுமே நிறைய ஊர்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ 2 ஃபோன், ப்ளூடூத், டிரான்சாக்ஷன் ஈஸி. சேம் கேஷ் மாதிரி தான். பட் ஆனால் இன்னும் டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது டேட்டா என்ன சொல்றாங்கன்னா 60 கோடி பிளஸ் நம்ம ஊர்ல செமி அர்பன் அண்ட் ரூரல் இந்தியால இன்டர்நெட் அவ்வளோ மோசமா இருக்கான். இப்போ இவ்வளோ 5G அடுத்த 6G எல்லாம் வந்தா கூட இன்னுமே அவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்கு. ஸோ என்ன சொல்றது, பேங்க்ஸ் நெட்வொர்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரூபியில ஜென்யூன்லி அது அவங்களுக்கு ரீச் ஆயிடும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். அப்போ போனு போயிடுச்சுன்னா ரூபியும் போயிடுமா? வேலிட் கன்சர்ன் நிறைய தொலைச்சிக்கிற போலகுது. சரி, பிசிக்கல் கேஷ் லூஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்? போயிடுச்சு, அவ்வளவுதான், ரிகவர் பண்ண முடியாது. பட் இந்த ரூபியில ஒரு ஐடென்டிட்டி டிவைஸ் லிங்க் இருக்கு.
அதாவது ரிகவர் மெக்கானிசம் ஆர்பிஐ கரன்சி பில்டிங் அதை இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எப்படி நம்ம இப்போ ஃபோன் டு ஃபோன் வேற ஒரு ஃபோனுக்கு போனோம்னா நம்ம அந்த யூபிஐ அக்கௌண்ட்டை ரிகவர் பண்றோமோ அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. பட் நிறைய பாலிசிஸ் இன்னும் லாக் ஆகிறதுக்கு நிறைய இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்பதான் இது ஒரு பைலட் ஃபேஸ்ல இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இதை இன்னும் நம்ம எண்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது. இட்ஸ் ஸ்டில் ஆன் தி ப்ராசஸ். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபார் ஹவு தே பில்ட், அதை எப்படி எடுத்துட்டு வந்து எப்படி ஜனங்களுக்கு அடாப்ட் எல்லாம் ஆக போகுதுன்னு இட்ஸ் வே ஃபர்தர். பட் இது ரொம்ப சீக்கிரமா நம்ம எல்லாருக்கும் சொல்றோமோன்னு தோணுது. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இந்த ஷார்ட் வீடியோல ப்ரோக்ராமபிள் மணி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க பத்தியா, அது கேட்கும் போது ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி அது என்னது? அது என்னன்னா, சரி, அது இ கரன்சியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியூச்சர்னு சொல்லப்படுது. சேம் டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. இப்போ கேஷுக்கு ரூல்ஸ் இல்லை, ஓகேவா? நாளைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா உனக்கு என்ன வேணுமோ நீ செலவு பண்ணலாம், உன்னை யாரும் தடுக்க முடியாது. பட் இந்த இ மணி இருக்கு பாத்தியா, இது வந்து பியூர்லி ப்ரோக்ராமபிள்னு சொல்லப்படுது. என்னன்னா மணி இட் செல்ஃப் கண்டிஷனல் உள்ள வருதோ அப்படின்னு ஒரு டேக்லைன் போடுற மாதிரி இருக்கும். இதோட பாசிட்டிவ் சைட் சொல்றேன் பாரு. இப்ப எக்ஸாம்பிள் கவர்மெண்டோட சப்சிடி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு விவசாயிக்கு கிடைக்குது ஒரு 5,000 to 8,000 ரூபாய் சப்சிடி, ஏதோ ஒரு இதுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை மிடில் மேன்ல இருக்கிறவங்க எவனாலையும் சாப்பிட முடியாது. எனக்கு நீ இவ்வளவு கொடு, ஏன்னா இப்ப நிறைய இடத்துல நடக்குது இந்த பொங்கல் டைம்ல, உனக்கு 1000 ரூபாய் வேணா எனக்கு 200 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் யாரும் கொடுக்க தேவையில்லை, எவனாலையும் மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அப்புறம் இந்த இ-ரூபியில ஒரு எக்ஸாக்ட் ரூல்ஸ் என்னன்னா, இப்ப நீ இதுக்குதான் செலவழிக்கணும்னா, இப்ப ஃபெர்டிலைசர்ஸ்க்கு அதான் உரம் வாங்கணும், அதுக்கு மட்டும்தானா அந்த கடைக்கு போனா மட்டும்தான் அந்த ஆக்சஸ் நீ பண்ண முடியும். இதுல ஒரு கொடுமையான விஷயம்னா, இது வந்து வேலிடிட்டி மாதிரி எடுத்து வர போறாங்களாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 days 90 days அதுக்குள்ள இந்த காசை நீ வந்து செலவு பண்ணிடணும், வேற எதுவுமே இதுல பண்ண முடியாது அப்படின்னு. மேக்ஸிமம் கரப்ஷன் 0 ஆகும் அண்ட் எங்கேயுமே லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் அடுத்தது இது இன்னொரு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களால போய் புக்ஸோ இல்ல சம் ஸ்டேஷனரி சம் எஜுகேஷனல் ஃபீஸ் இதுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அவங்களால போய் செலவு பண்ண முடியும். அதை எடுத்துன்னு போய் பார்ட்டி பண்ணலாம்லாம் எடுத்துன்னு போக முடியாது. அண்ட் கார்பரேட் லெவல் அலோன்சஸ் ஒன்று கொடுப்பாங்க சில பேருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் டு ஹைதராபாத், பெங்களூர் டு சென்னை இந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபிளைட்ஸ், ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இதை வந்து வித்தின் 30 days 25 days கூட செலவு பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் அதை செலவு பண்ணவும் முடியாது. ஸோ இதுல எஃபிஷியன்சி ரொம்ப ஹையா இருக்கும் அண்ட் ஜென்யூன்லி யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் நம்ம ஆல்ரெடி இந்த ஜிபே, போன்பே எல்லாம் யூஸ் பண்றோம், அதுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வேற இருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும்ல, அப்படின்னா இது புதுசா இ-ரூபியில ஒரு புது ப்ராப்ளம். இதுவும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான், ஐ அப்ரிஷியேட் இட். பட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு அண்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட. ஜிபே டிரான்சாக்ஷன் உங்க பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் போன்பே அண்ட் அதர் ஆப்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். கவர்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் வேணும்னா கோர்ட் ஆர்டர் வாங்கணும், லீகலா ப்ரொசீட் பண்ண கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பேரியர்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு, ஏன், ஒய், தட், திஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இ-ரூபியில ஆர்பிஐ சென்ட்ரல் சர்வர்ல இருக்கும், டைரக்ட்லி லாக்ட், யாரும் மிடில் மேன் எல்லாம் யாரும் இல்லை. இந்த போன்பே, ஜிபே மாதிரி எல்லாம் மிடில் மேன் இல்லை. அண்ட் டிபெண்டிங் ஆன் தி ஹவு லா இஸ் ரிட்டன், இது எப்படி எழுத போறாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது இதுக்கு வந்துச்சுன்னா பப்ளிக் எல்லாமே வந்துச்சுன்னா இந்த பேரியர்ஸ் எல்லாமே கண்டிப்பா தட் ஒன்ட் பி எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கு. கேஷ் வந்து கம்ப்ளீட்லி யாராலையும் ட்ராக் பண்ண முடியாத ஒரு இது, அது எங்க போகுது ஏது போகுதுன்னு யாரால கண்டுபிடிக்க முடியாது. பட் திஸ் இ-ரூபி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஆனா இந்த லெவல்ஸ் கொஞ்சம் பார்க்கணும், சோ கால் லெவல்ஸ். இப்போ கேஷுக்கு நான் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாது. ஜிபே வந்து எப்படின்னா பேங்க்குக்கு தெரியும் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இ-ரூபி இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட்லி தெரியும் நீங்க என்ன பண்றீங்க. தட்ஸ் திஸ் டிசைன், இது என்னோட ஓல்ட் டிசைன் அப்படிதான். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதெல்லாம் என்ன டேட்டா கலெக்ட் ஆகும்னு. இப்போ டாக்டர் கிட்ட மெடிசன் வாங்குறீங்கன்னா தட் வில் பி லாக் அண்ட் ஹெல்த் பேட்டர்ன் விசிபிளா தெரியும். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம ஒரு டொனேஷன் கொடுக்குறோம்னா தட் வில் பி லாக்ட். உங்களோட ஐடியாலஜியை ஈஸியா ட்ராக் பண்ண. அண்ட் விச் மீடியா நம்ம சப்ஸ்கிரைப் பண்றோம், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார், சம் பிளா பிளா பிளா, அது லாக். அண்ட் கன்சப்ஷன் விசிபிளா தெரியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கோஹால் பர்ச்சேஸ் பண்றோம், ரிப்பீட்டடா நிறைய வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரீக்வெண்டா அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபிளாக் ஆயிடும். அண்ட் நிறைய ரிலீஜியஸ்க்கு டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எஸ் தட்ஸ் லாக் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் இஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல,
பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாம் சேர்ந்து இந்த ரூபியில கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அதோட டிசைன் அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின், இந்த ரூபி வந்தா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் எப்படி எல்லாம் அடி வாங்கும்? நைஸ். இவ்வளவு நேரம் கேட்ட கொஸ்டின்ல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அண்ட் இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது என்னன்னா, இது டெய்லி லைஃப் ரொம்ப எஃபெக்ட் பண்றதுக்கான இது ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, அதான் லாஸ்ட் ஷார்ட் வீடியோ சொன்ன மாதிரி த பெயின் ஆஃப் பேயிங். என்னன்னா, கேஷ் பிசிக்கலி ஹேண்டில் பண்ணும் போது நம்மளோட பிரெயினுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வருமா. இந்த 500 ரூபாய் நோட்டோ 100 ரூபாவோ அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன வெயிட் இருக்கும். சைக்கலாஜிக்கலாவே அது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும் நிறைய ஓவர் ஸ்பெண்ட் பண்ணா கேஷ்ல. பட் இந்த ஃபோன் டேப் ஆர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்டு டேப்ஸ்ல வந்து தட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். அதுதான் அதோட டிசைன்ஸ். அண்ட் இதோட ஆப்ஸ் எல்லாம் மாறியெல்லாம் பாருங்களா, இது எல்லாமே அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள தான் வரும். ஸோ என்னன்னா, ஈஸியர் பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மோர் ஸ்பெண்டிங். ஸோ ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்ல தெரியுங்களா, கேஷ்லெஸ்ஸா மாற போகும்போது ஆவரேஜ் பர்சன் 12-20%, ஏன் சம்டைம்ஸ் ஒரு 25% கூட எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான். இப்போ ஒரு 30,000 ரூபாய் சேலரி, அதுல ஒரு 20,000 மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வாய்ப்புன்னு வச்சுங்களேன். பட் தட் 2,500 to 3,000 rupees எக்ஸ்ட்ராவா ஒரு மாசத்துக்கு போகுது. அவங்களுக்கே தெரியாம வருஷத்துக்கு கிட்ட கால்குலேட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 40,000 ரூபாய் வரும். இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னே தெரியாது. இந்த ரூபியில இதோட இன்னும் கொடுமை என்னன்னா, அது பார்க்க ஒரு வேலெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபீல்ஸ் லைக் ஒரு கேஷ். பட் என்னன்னா, பிசிக்கல் ஃபிக்ஷன் கம்ப்ளீட்லி கான். ஸோ இது என்ன கேட்டால், லைக் ப்ரொடெக்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஒன் என்னன்னா, ஒரு பணத்துக்கோ ஒரு செலவுக்கோ ஒரு கேட்டகரைஸ் வச்சு ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷனிங் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், கிராசரிஸ் மளிகை இதுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட, வெளியில போய் சாப்பிட போறோம் ஈட்டிங் அவுட் சைட், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு. இதுக்கு எல்லாமே ஒரு பேர் கொடுத்துட்டே வந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு கான்சியஸாகவே தெரிய வரும் நம்மளுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு. அண்ட் செகண்ட் வந்து, இந்த இதுக்கு முன்னாடிலாம் சில பேர் மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்களா அவங்களோட எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி, எவ்ரி சண்டே ஒரு 10 to 15 minutes உட்காந்து எவ்வளோலாம் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்க போகுது அண்ட் எதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இதாகிட்டு வருதுன்னு. அண்ட் 3 வந்து இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. பிசிக்கல் கேஷ்க்கு, அப்போ அதான் காய்கறி கொடுக்கறது, மளிகை சாமானுக்கு சம்டைம்ஸ் சில பேர் ஸ்டில் த டேப் இது மூலியமா போயிடும். பட் என்னன்னா, the பெயின் ஆஃப் பேயிங் நேச்சுரலி ஒரு டிசிப்ளின் வர்றதுக்கு தான் இது எல்லாமே. அண்ட் 4வது வந்து இந்த வேலட்டோட டாப் அப் லிமிட். சில பேர் வந்து கார்டு அப்படியே வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க, அதை எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. கொஞ்சம் லிமிட் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் வச்சோம்னா அதுல ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே அந்த சிஸ்டம்ல இருந்து வெளில வர்றதுக்கு தான். பட் ஹவு ஃபார் இது நம்ம எல்லாம் அந்த ஒரு இதுக்கு வர முடியும்னு தெரியல. ஓவராலா ரூபி குட்டா பேடா, யூஸ் பண்ணலாமா வேணாமா, தெளிவா சொல்லு. யூஸ் பண்ணுமா வேணாமா அப்படின்னா பைனரி ஆன்சர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் தட்ஸ் தி ஹானஸ்ட் ட்ரூத். சொல்ல போனோம்னா, டெக்னாலஜி இட் செல்ஃப் அ நியூட்ரல். ஓகேவா, ரூரல் ரிசர்ச், ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ சப்சிடிஸ், ஜென்யூன்லி பவர்ஃபுல்லா அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு சம கேம் சேஞ்சர் ஆக வாய்ப்பு மிக அதிகம். பட் அட் த சேம் டெக்னாலஜி கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணா கவர்னன்ஸ், சர்வைவல் டூல், கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம தான் நம்மள பொசிஷன் பண்ணிக்கணும். நம்பர் 1, நம்ம சீக்கிரமா பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இது ஸ்டில் அண்டர் தி பைலட், அந்த பைலட் ஃபேஸ்ல தான் இருக்கு. பிகாஸ் பாலிமர் நோட்ஸ் இதெல்லாம் பேரலா வருது. கேஷ் டிஸப்பியர் நாளைக்கு காணாம போயிடும். தட்ஸ் நாட் தி ரியாலிட்டி. ஓகேவா. அண்ட் செகண்ட், ட்ராக் ஸ்பெண்டிங் நவ்.
இன்னில இருந்து ஆரம்பிச்சோம்னா நம்மளால அந்த அடுத்த இதுக்கு அடாப்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ண போறோம். அண்ட் தேர்ட் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி தான் நான் பிசிக்கல் பேக்கப், ஐ மீன் கேஷோட பிசிக்கல் பேக்கப் வச்சுக்கணும்னு. ஏன்னா டெக்னாலஜிஸ் எனி டைம் மே ஃபெயில்ஸ், பட் பவர் கட், ஷட் டவுன்ஸ், லோட்லோஸ்க்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஒரு 2,000-3,000 ரூபாய், சம்டைம்ஸ் 10,000 ரூபாய் கூட வச்சுக்கலாம் மெயின்டெனன்ஸ்க்காக. அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்டே அலர்ட். ஜிஎஸ்டி எல்லாமே டைட்டன் ஆகும் போது, ஏன்னா இது எவ்ரிதிங் வில் பி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால. அண்ட் அஞ்சாவது என்னன்னா, முக்கியமா இப்ப நீ எப்படி என்ன இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறியோ, இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாருமே கேட்கணும். நம்ம எல்லாருமே ஹூ சீஸ் தி டேட்டா அண்டர் எல்லாம் எந்த லால இது வரப்போகுது, யார் நம்மளோட வேலெட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட ரைட்ஸ் என்ன, ஜஸ்ட் இது வந்துச்சு நம்மளால பிளைண்டாலாம் இதை அக்செப்ட் பண்ணிட்டோம். கன்வீனியன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த சேம் திங் இல்ல, அது டிஃப்ரெண்ட். அது புரிஞ்சுக்கணும். சீரியஸ்லி இந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல நானு. ஹட்ச் ஆஃப் த பாலிமர் நோட்டோட ஆங்கிள் வேற லெவல் ட்விஸ்ட். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா பயங்கர கிளியரா இருந்துச்சு. ஆனா ஃபுல் வீடியோ பார்த்தாதான் இவ்வளவு கிளியர் கிடைக்கும். கரெக்ட் தானே? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பட் என்னோட லாஸ்ட் தாட் ஒன்று இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்றதோட நான் இவங்க கிட்டே சொல்றேன். பிசிக்கல் கேஷ் உங்க கையில இருந்தா அது உங்களுது. யாராலையும் அதை ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண முடியாது, யாராலையும் அதை ஃப்ரீஸ் பண்ணவும் முடியாது, யாராலையும் அதை ட்ராக் பண்ண முடியாது. அதுதான் ஃப்ரீடம். தாட்லெஸ்லி சரண்டர் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ நோட்ஸ், ஆர்பிஐ பாலிமர் நோட்ஸை கொண்டு வர போறாங்க. கேஷை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்ட் பண்ண போறாங்க. ஆர்பிஐ ரூபீஸ் கொண்டு வராங்க. டிஜிட்டல் ஃபியூச்சரை பில்ட் பண்ண போறாங்க. போத் ஆர் ஓகே, போத் கேன் கோ எக்ஸிஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம கண்ணை திறந்து ரொம்ப ஒத்து கவனிக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கணும். நம்மளோட உரிமை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பணம் நம்மளோட சாய்ஸ், ஆல்வேஸ் நம்மளோட சாய்ஸா தான் இருக்கணும். இஃப் திஸ் மேட் யூ திங்க், ஏதாவது ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். See you then. It's Pradeep's POV. Bye. Take care.